ஒரு ஊர்ல ஒரு ஆளு. இந்த ஆளுக்கு எப்பவுமே எதுவுமே ஒரே ஒரு பொருளை வச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவருக்கு எல்லாத்துலேயுமே சாய்ஸஸ் தான் வேணும். அதாவது வீட்டில் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா தம்பி இட்லி இருக்கு வந்து சாப்பிடு அப்படின்னா வரமாட்டார். இட்லி இருக்கு, தோசை இருக்கு, உப்புமா இருக்குன்னு வரிசையாக சொல்லணும். இவராக பார்த்து தோசைன்னு செலக்ட் பண்ணுவார். இப்படி ஒரு மனநிலை அவருக்கு எப்பவுமே உண்டு. கொஞ்ச காலம் ஆச்சு, கொஞ்சம் வயது மூப்படைஞ்சாரு. மூப்படைஞ்சதுல அவர் திடீர்னு உலக வாழ்க்கையை விட்டுட்டு மேலுலக வாழ்க்கைக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. யமதர்மன் முன்னாடி நிற்க வச்சாங்க. என்னையா பண்ணாரு இவரு? ராஜா, இவர் இதுக்கு முந்தி என்ன பண்ணாரோ அதை பத்தி எங்களுக்கு தேவையில்லை. இங்க கீழே இருந்து மேல கூட்டிட்டு வர்ற நேரத்துக்குள்ள எங்களை என்ன பாடுபடுத்தினாரு தெரியுமா? அதுக்காகவே இவருக்கு பெரிய தண்டனையா கொடுங்க ராஜா அப்படின்னாங்க அந்த யமதூதர்கள் எல்லாம். இந்த மனுஷன் சொன்னாரு, ராஜா கொஞ்சம் பார்த்து ஏதாவது தயவு பண்ணி பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சினாரு. இப்ப ராஜா வந்து அவரை பார்த்து சொல்றாரு, சரி ரொம்ப கெஞ்சுறாரு, இவருக்கு ஒரு 3 சாய்ஸ் கொடுப்போம் நம்ம அப்படின்னு. என்னன்னா 3 அறை, 3 அறையிலையும் விதவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. உனக்கு என்னன்னா 3 அறையும் நீ பார்க்கலாம், எதுக்குள்ள போறியோ அதுக்குள்ளேயே தான் இருக்கணும், நீ அதை விட்டு வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இந்த அறையில யார் இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அந்த அறையில இருக்கிற நிறைய பேரை கை ரெண்டையும் மேல கட்டி அப்படியே தொங்க விட்டு பெரிய சாட்டையால சட்டையர் சட்டையர் சட்டைன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய யம தூதர்கள்லாம். இவன் பார்த்தான், ஆத்தாடி நம்ம உடம்பு தாங்காது இதுல அடி வாங்குறதுக்கெல்லாம், இது வேண்டாம் அப்படின்னுட்டு அப்படியே தள்ளி வந்துட்டார். அடுத்த ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த ரூம்ல பல பேரு கீழே பனிக்கட்டி, தலைக்கு மேல ஒரு பெரிய பனிக்கட்டி, அதை சுமந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆகுமோ, நமக்கு அப்படியே விரைச்சு போயிடும், இதுவும் நமக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னுட்டு அப்படியே 2வது ரூம்ல இருந்து 3வது சாய்ஸ் இருக்கிற அந்த 3வது லாஸ்ட் ரூமுக்கு வராரு. பார்த்தா அங்க இருந்த எல்லாரும் ஒரு பெரிய டேபிளை சுத்தி நின்றுக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷனுக்கு சந்தோஷம், ஹை பரவாயில்லையே இங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுதான்டா நமக்கான ரூம் அப்படின்னு வந்த யமதூதர்கள் கிட்ட எல்லாம், இந்த ரூம்லயே நான் இருந்துக்கிறேங்க, விடுங்க என்னை ஆளை அப்படின்னுட்டு உள்ள போனா அவனுக்கும் ஒரு கப்பு காஃபி கொடுத்தாங்க. பரவாயில்ல, நம்ம புதுசா வந்தாலும் நம்மளையும் மதிச்சு காஃபி கொடுக்குறாங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு வாங்கி காஃபியை குடிச்சு முடிக்க போற நேரம் பின்னாடி ஒரு குரல் கேட்டுச்சு, சரி சரி எல்லாருக்கும் காஃபி டைம் முடிஞ்சிருச்சு, வேகமா வந்து அவங்கவுங்க தீச்சட்டி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு நெருப்புல இறங்குங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷனோட நிலைமையை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லைங்க. சாய்ஸஸ் இருக்குங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தா பிரச்சனை வரத்தான் போகுது. ஏதாவது ஒரு இடத்துல அதை ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும்.